உன்னை நிறைய பேர் தேடுறாங்களே பிளட் மூன். கொலைக்காக, கற்பழிப்புக்காக, தீ வச்சதுக்கு, புனித சின்னத்தை கலங்கப்படுத்தினதுக்கு. என்ன நீ உயிரோட விட்டா உனக்கு என்ன வேணாலும் தர. நீ என்ன கேட்டாலும் நான் கொடுத்துருப்பனே.
இங்க நீங்க என்ன பண்றீங்க? எங்களோட திட்டத்தை நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? என்னது? யாருங்க? கியார்மக், நீ அது? அவனுக்கு என்ன வேணுமா? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பின்தொடர்ந்து நீங்க வந்தியா? கடவுள்களோட கட்டளையை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. பதில தேடிதான் இங்க வந்தேன். நிழல் கும்பலை தவிர இங்க யாருக்கும் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதை பத்தி கேட்க தான் நான் இங்க வந்தேன். தீர்க்கதரிசிகளோட நாயா இருந்துகிட்டு நான் இருக்கிற இடத்தையே கண்டுபிடிச்சிட்டியே, பரவாயில்ல. ஒரு மனுஷனால உன்னை கொல்ல முடியாதுன்னு பொதுவா சொல்லுவாங்க. ஆனா மனிதர்களுக்கு இருட்டுல கண்ணு தெரியாதுல்ல. நான் வேணா இப்போ இருட்டில் இருக்கலாம், ஆனா எனக்கு என்னோட காது நல்லா கேட்கும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட மொத்த நம்பிக்கையை நான் வால் மேல நான் வச்சிருக்கேன். ஏன் இப்படி கஷ்டப்படுற? எங்க இருக்குள்ள நீ வந்துரு. நான் உன்னை கொல்றதுக்கு இங்க வரல. எனக்கு சில விஷயம் தெரியணும். கடவுள்களோட கட்டளைகள் ரொம்ப முக்கியமானது கேட்டஸ். அதனால நீயும் நிழல் கும்பல சேர்ந்து நாங்க ஜெயிக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய். அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ ஒரு விஷயம் சொல்லு. நிழல் கும்பல் எதுக்கு வடக்குல சந்திக்கிறாங்க? உனக்கு இதை பத்தி சொல்றதெல்லாம் யாரு? இன்னும் கொஞ்ச நாள்ல மரணத்தோட கடவுள் வர போறாரு. அதுக்கப்புறம் உன் கேள்விக்கான பதில் கிடைக்கும். அது வரைக்கும் என்னால காத்துக்கிட்டு இருக்க முடியாது. ஒண்ணு இப்போ சொல்லு, இல்லைன்னா சாவு. சாகவா? உனக்கு தான் சாவுனா பயம், எனக்கு அந்த பயம் கிடையாது. நான் உனக்கு எதுவும் சொல்ல மாட்டேன். சரி விடு, உன் குருவை நான் விசாரிச்சதா சொல்லு. ஒவ்வொரு உயிர் போகும்போதும் நிழலுக்கு சக்தி அதிகமாகும். குளிமோன் வீரர்கள் எங்களுக்கு அந்த விளக்க கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் எங்களோட சக்தியை அந்த கடவுள் நினைச்ச கூட தடுக்க முடியாது. குளிமோன் வீரர்களா? நன்றி. இது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். தெரிஞ்சுக்கிட்டல, இப்ப சாவு. உன் கதையை இங்கேயே முடிச்சிடுற. விட மாட்டேன். என்னுடைய கட்டளையை மீறி அந்த நிழல் கூட்டத்தை தேடி முருள்கட் போயிருக்கான். இப்ப தேவையில்லாம மனிதர்கள் கோபத்தை சம்பாரிச்சிட்டோம். இப்போ பழி வாங்கறதுக்கு வருவாங்க. இப்போ எதுக்கு அதை பத்தி நம்ம பேசணும்? நடந்தது நடந்து போயிடுச்சு. இந்த விளக்க நம்ம கொடுத்தா அவங்க நம்மளை நல்லா கவனிப்பாங்க. அதுக்காக நாம அதை ஒத்துக்கலாம். அதுதான் நம்ம இனத்துக்கு நல்லது. வீரர்களே, அவங்களுக்கு எதிராக தான் இந்த விளக்க பயன்படுத்துவாங்க. நாமெல்லாம் வேட்டக்காரங்க, திருடர்கள் இல்ல, கொலை பண்றவங்களும் இல்ல. அந்த முல்கிரேட் அவங்களுக்கு அடிமையாயிட்டான்.
அவனை எனக்கு தெரியும். இப்ப என்ன சொல்ல வரீங்க? சகோதரர்களே, நான் சொல்றத எல்லாரும் கவனமா கேளுங்க. கண்டிப்பா உங்க பேச்ச கொஞ்சம் பேரு தான் கேட்பாங்க குள்ளிமான். ஆனா நான் சொல்றத எல்லாரும் கேட்பாங்க. அப்படி பார்த்தா நான் தான் இங்க தலைவன். இவங்க எல்லாம் ஏன் ஆளுங்க? என்ன நம்புறவங்க ஏன் கூட வாங்க. அவங்கள கொல்லுங்க. என்ன தாக்குறா? அங்க போய் தாக்குறா. அவனை புடிங்க. தண்ணீடு. அந்த கடவுள்கள் வாரிசான மகான் ஷேக்கோட பேரனை கொல்ல முடியுமா? உன்னால அது முடியாதுல்ல குளிமான். அதனால நான் உன்னை கொல்றேன். அந்த டுவார்ஃப் கிட்ட இருந்து உனக்கு என்ன தகவல் கிடைச்சது? ஏதோ விளக்க பத்தி அவன் கிட்ட சொன்னான். அது இப்போ குலிமோன் கிட்ட இருக்கான். அவன் ஒரு ஆர்க் வீரன். நாங்க இதுக்கு முன்னாடி சந்திச்சிருக்கோம். அந்த டுவார்ஃப் காத் அசூலோட சக்தியை பத்தி சொன்னான். மரணத்தின் கடவுளா? அவனை பத்தி நீ என்கிட்ட பேசாத. நம்மளுடைய கடவுள்கள் பயந்த மாதிரியே அவனுடைய வருகை திரும்பவும் வரப்போகுது. அதை மட்டும் அவங்கள செய்ய விடக்கூடாது. அது மட்டும் உண்மையிலேயே நடந்துடுச்சுன்னா அப்புறம் கடவுளுக்கு இடையே பெரிய போர் உண்டாக்கும். பாதாளத்துல இருந்து அந்த மரணத்தின் கடவுளை வெளிக்கொண்டு வந்தா இந்த உலகத்துல இருக்க உயிரினங்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடும். நான் அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லுங்க. ஜெனரல் டெட்ரனுக்கு தான் இந்த இருளை எப்படி அழிக்கணும்ன்ற விஷயமே தெரியும். அவர்கிட்ட போய் நீ கேட்டா இதுக்கான பதில் உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். இதை நீ எப்படியாவது தடுத்தே ஆகணும்.
ஜெனரல் ட்ரோனானுக்காக தான் நான் கொண்டு வந்திருக்கேன். உன் ஆயுதத்தை எங்கே வை. எதுக்கு? ஆயுதத்தை வச்சுட்டு உள்ள போ, இல்லைனா வெளியே போ. நான் கேட்டவனோட தலைதானா? ஆமா. இது அவன் தானே, நான் எப்படி நம்புறது? 400 நாணயங்கள் இவங்க தலைக்கு தரேன்னு சொன்னீங்க, அதை ஒழுங்கா கொடுத்துருங்க. 400 நாணயங்கள் உனக்கு வேணும்னா நீ ஆங்கர் கோட்டைக்கு இதை கொண்டு போகணும். ஆனால் ரொம்ப தூரம் போகணுமே. போகிற வழியில் எல்வேண்டினா மக்களையும் சந்திக்கணும். நான் உனக்கு 300 நாணயங்கள் தரேன். மீதி ஆங்கர் கோட்டைக்கு போய் ஆள்கிட்ட வாங்கிக்க. இதை நீ ஆரம்பத்திலே சொல்லியிருக்க வேண்டியதானே. பேசின மாதிரி நீ தரலன்னா அப்புறம் நான் இந்த தலையை எடுத்துட்டு போயிடுவேன். இதை எடுத்துட்டு போய் நாங்கள் கேட்டதுனால தானே இவனை கொன்ன. அப்புறம் என்ன? இந்த திருடனோட தலையை நீ எங்கே கொண்டு போனாலும் உனக்கு சல்லி பைசா கிடைக்காது. திருடனா? அது ஒன்று இருக்குல்ல. பிளட் மூனுங்கிற திருடனை தானே நீங்க பிடிக்க சொன்னீங்க. ஆனா டிராகன் மேல பயணிக்கிற ஷாமனை பத்தி எதுவுமே சொல்லலையே. அவன் சாகும்போது எனக்கு இதை கொடுத்தான். அப்படின்னா எனக்கு கொஞ்சம் அதிகமாக தானே கிடைக்கணும். இப்ப என்ன சொல்ற? இங்க பாரு, நீ செஞ்ச வேலைக்கும் எல்லாத்துக்கும் வருத்தப்படுறதை தவிர வேற எதுவும் பண்ண முடியாது. இந்த சின்னத்தை நாங்க இங்க ஏத்துக்க மாட்டோம். அதை நீ புரிஞ்சுக்க. இதுல இருந்து விடுபடுறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லு. அப்படி இல்லைன்னா நான் உன் பக்கத்துல இருந்து சண்டை போட மாட்டேன். எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த சின்னத்தை அழிக்கவே முடியாது. மாயஜாலத்தை வச்சியும் இதை அழிக்க முடியாது. அதுக்கு நீ என்னால அப்படியே விட முடியாது. நானும் விட மாட்டேன். கைது பண்ணுங்க. என்ன? உங்ககிட்ட இந்த சின்ன இருக்கு, அதனால நிழல் கும்பலை சேர்ந்தவங்களை நாங்க நம்ப மாட்டோம். உனக்கு இப்ப சன்மானமும் கிடையாது. வீரர்களே, உன் கழுத்தை அறுத்துட்டுமா? நீ அப்படி பண்ணா உனக்கு மரண தண்டனை தான் கிடைக்கும். எனக்கா இல்ல உனக்கா? கத்தியை இந்த மாதிரி அடுத்த தடவை பயன்படுத்தாத. தாக்க வந்தா கத்தி ஓட்டம்புல இறங்கணும். கடவுளே. கல்டஸ், உனக்கு என்ன வேணும்? ஏற்கனவே என் தலைக்கு மேல இப்ப 1000 பிரச்சனை இருக்கு. இதுல உன் சர்ச்சோட பிரச்சனை என் தலையில வந்து கட்டாதன்னு என்ன பண்ணி வச்சிருக்க? மரியாதைனா என்னன்னு தெரியாதா? வணக்கம் ஐயா. வணக்கம் தூதுவனே. சரி, இது என்னது? துவார்ஃப் இப்போ நிழல் கும்பலோட சேர்றாங்க. எல்வசம் சேர்ந்துட்டாங்கன்னு இப்பதான் தெரிஞ்சது. இப்ப போன பொண்ணு சபிக்கப்பட்டுட்டான்னு சொன்னாங்க. எதுக்கும் உதவதா இந்த கையை கொண்டு வந்து இங்க போறதுக்கு பதிலா இந்த டார்ஃபை என்கிட்ட உயிரோட கொண்டு வந்து விட்டுருக்கலாம். இதெல்லாம் என்கிட்ட கேட்காத. நான் உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அந்த தேவதை உங்ககிட்ட எந்த விஷயம் சொன்னாலும் எந்த கேள்வி கேட்காம அப்படியே செய்வல்ல? நான் செய்ய வேண்டிய வேலைக்கான கட்டளையை அவங்க தான் எனக்கு சொல்லுவாங்க. அதனால நான் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீ வெறும் சின்ன பையன்தான். கூடிய சீக்கிரமே வருத்தப்படுவேன். மைக்கட் கோப்ரல்ங்கிற கைதி யாராவது இங்க இருக்கானா? நான் அவங்கிட்ட சில கேள்விகளை கேட்கணும். இந்த அழகு பதுமை இந்த இடத்துல வந்து மாட்டிக்குச்சு.
உன் உதட்ட நான் அப்படியே கடிச்சு தின்னவா? சகோதரி, உங்ககிட்ட அந்த சின்ன இருக்கு. எனக்கு ஒரு விஷயம் தெரியும். ஏய் செல்லம், இங்க பக்கத்துல ஒரு பெட்டி இருக்கு. அது முழுக்க தங்கமா இருக்கும். ஆனா அந்த தங்கத்தை கேரட் கிராசிங்க்கு நீ கொண்டு போய் ஆகணும். அதுவும் முழு நிலவு வரதுக்கு முன்னாடி. ஒருவேளை நீ அந்த மாதிரி கொண்டு போயிட்டா எங்க இடம் உனக்கு கிடைக்கிறத விட அந்த தங்கத்தை கைமாறா கொடுத்து புனித விளக்க நீ அங்கிருந்து வாங்கிக்கலாம். இதுதான் பல வருஷமா நிழல் கூட்டம் தேடிட்டு இருக்காங்க. அந்த தங்கம் எங்க இருக்கு? ஒரு மரத்துக்கு கீழே. ப்ளீடிங் ஸ்டோனை தாண்டி போனாலே அந்த இடம் தெரியும். அங்க போய் அங்க இருக்கிற பலிபீடத்துல ரத்தத்தை எடுத்துக்கிட்டு அந்த விளக்குக்குள்ள நீ ஊத்தணும். அந்த ப்ளீடிங் ஸ்டோன் எங்க இருக்கு? உங்ககிட்ட தான் சின்ன இருக்கு. அப்ப அது உனக்கே தெரிஞ்சிருக்கணுமே. அந்த கல்லு எங்க இருக்குன்னு சொல்லு. என்ன ஏமாத்திரியா நீ? நாங்க செய்ய வேண்டிய வேலையை நீயே செஞ்சிட்ட போல இருக்கு. ஒரு சின்னத்தோட நீ கொலை பண்ணிருக்க. எதிர்பார்த்தது தான். இவன் சாகிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னான்? அந்த சின்னத்தால நீ சபிக்கப்பட்டிருக்கேன்னு எனக்கு தெரியும். ஃபேங்டருங்கிற ஊருக்கு தானே உன்னை சபிச்சான். அவனோட தலையை தான் நான் வெட்டி எடுத்தேன். இவளை விடுதலை பண்ணுங்க. இது தேவதையோட கட்டளை. மைக்கேட் கோப்ரல் செத்துட்டான்னு சொல்லுங்க. உடம்பை எரிச்சிருங்க. மரணம், மரணத்தை கையில வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்க வீரனே, நீ வழியை விட்டு நகர்றியா? உன் மேல இறந்தவங்களோட ரத்த கரை ஒண்ணு இருக்குல்ல? நான் சொல்றது உன்னதான் கெல்டஸ். என் பேர் எப்படி தெரியும்? இதுக்கு முன்னாடி நான் உன்னை ஒரு கோயில்ல பார்த்துருக்கேன். அங்கேயும் இப்படிதான் வந்து உளர்னல்ல? உளர்னா? நான் எதுவும் தெரியாமலாம் பேச மாட்டேன். ஒரு வீரனை அவன் செயல்களை வச்சுதான் அவனை புகழ்வாங்க. ஆனா அவன் மனசை வச்சுதான் அவனை கொல்லுவாங்க. இப்போ உன் மனசு எங்க இருக்கு? அதை யோசிச்சு பாரு கெல்டஸ். உன்னோட தோழியா? சரி வா, நாம ரொம்ப தூரம் போகணும்.
என்னால் உனக்கு உதவ முடியும். ஆனால் அதுக்கு முன்னாடி நீ எனக்கு உதவி செய்யணும். எனக்கு உதவி ஒன்றும் தேவை கிடையாது. உன்னை மரணத்திலிருந்து நான் தான் காப்பாத்தினேன். நான் தனியா தான் இருப்பேன். தனியா இருந்தா தான் என்னோட வேலைகளை நல்லா செய்ய முடியும். ஆனா உன் சின்னத்தை எடுக்கிறதுக்கு தான் அவங்க வர சொன்னாங்கல்ல. அப்புறம் உன் இஷ்டம். ஒன்று நான் சொன்னதை கேட்டு உன் சாபத்தை நீ தீர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உன் இஷ்டப்படி நீ செய்யலாம். உன்னோட தேவதை சொன்னாங்களா? எங்க அவங்க? நான் சேவை செய்யற தேவதையோட பேரு ஆரியாலா. நான் அவங்க தூதுவேன். என்கிட்ட இருந்து உனக்கு என்ன வேணும் சொல்லு தூதுவனே. உங்ககிட்ட சின்னம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இது இருக்கிறதுனால நீ தனித்துவமா இருக்க. நிழல் கும்பலோட சேர்ந்து நீ எனக்காக தகவல்கள் தரணும். அப்படி செஞ்சா இதுல இருந்து என்ன காப்பாத்துவியா? கண்டிப்பா. என்ன குணப்படுத்து, அப்புறமா அதை பார்க்கலாம். நேரம் இப்போ ரொம்ப குறைவா இருக்கு. தயவு செஞ்சு உதவி செய். நான் ஜெயில கொண்டவன் சாகறதுக்கு முன்னாடி என்ன ப்ளீடிங் ஸ்டோனுக்கு போக சொன்னான். ப்ளீடிங் ஸ்டோனா? அங்க போய் என்ன செய்ய சொன்னா? அது அங்க போனதுக்கு அப்புறம் சொல்றேன். வேலை முடியற வரைக்கும் அமைதியா இருப்போம். நீ தனியா இருப்பேன்னு சொன்ன. எல்ஃபுகள் எல்லாருமே இப்படிதான். உன் குடும்பம் எங்க? அப்படின்னு யாரும் இல்ல. அலேரியா மாதிரி சண்டை போடுற? ஆமா. அவங்க பெரியவங்க. கேரண்டான் தானே? ஆமா. அப்ப நீ நிறைய போர்கள்ல சண்டை போட்டிருக்கணுமே. நீ ஒரு வீராங்கனை. அப்ப எல்லாரும் பசியில அவதிப்பட்டதா நான் படிச்சிருக்கேன். நீ ஒரு பொண்ணா இருக்கிறதுனால தப்பிச்சிட்ட. தேவையில்லாம வாய்க்கு வந்தது உளராத. நான் அனாவசியமாலாம் பேச மாட்டேன். எனக்கு தெரிஞ்சதை தான் பேசுவேன். அப்ப நாம அங்க போற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா வரியா? ப்ளீடிங் ஸ்டோன் அந்த மலை உச்சியில தான் இருக்கு. என்ன? தேவதைகளின் சேவகன் நீதானே? ஆமா, அது நானே தான் தளபதி பிளாக். நீதான் ஊரை சுத்துறவனா? நான் உன்னை பத்தி கேள்விப்பட்டதுல நீ சின்னவனா தான் இருக்க. நீங்க இது வரைக்கும் ஓர்க்கு வீரர்களோட தலைவரா தானே இருந்துகிட்டு இருந்தீங்க. நான் போர்ல தோத்திருக்கலாம், ஆனா என் உடம்புல மூச்சு இருக்குல்ல. இது யாரு? உன் மனைவியா? இல்ல உன் தேவதை சொன்ன வேலை செய்யறதுக்கு இந்த எல் கூட கூட்டு சேர்ந்திருக்கியா? வேண்டாம். பார்த்த உடனே கொல்லணும்னு துடிக்காத. அவங்க கிட்ட கேள்விகள் கேட்கணும். வாஸ்பயரை பத்தி ஏதாவது தெரியுமா? அத பத்தி நான் என்ன சொல்ல? அவங்கள போய் சோதனை பண்ணி பார்க்கறதெல்லாம் கஷ்டம். 2 நாளைக்கு முன்னாடி அவங்க அங்கிருந்து போகும்போது நிறைய பேர் கொன்னுட்டதா கேள்விப்பட்டேன். எனக்கு தெரிஞ்சவனை பத்தி கேட்கிற மாதிரியே இருக்கு. என்ன அவுத்து விடுங்க, அதை பத்தி நான் சொல்றேன்.
அவங்க நாக் பனாரியை சேர்ந்தவங்க. அவங்க எல்லாருமே துறவிகள், கஷ்டப்பட்டு தான் வாழ்வேன்னு உறுதிமொழி எடுத்தவங்க. உனக்கும் எனக்கும் அதை பத்தி கவலையே இல்லை. ஆனா அந்த கோயிலுக்கு கீழே ஓடிசியோட கல்லறை இருக்கு. அங்கதான் பழங்கால சித்திரங்கள் இருக்கு. அதுல நிழல் கும்பலுக்கு தேவையான முக்கியமான சித்திரமும் அதுல இருக்கு. அது என்னது? அவுத்து விடு. அது என்னன்னு சொல்லு கோலிமோன். அதுக்கு பேரு எலும்பு விளக்குன்னு சொல்லுவாங்க. எலும்பு விளக்கா? எது அந்த ஆமோன் கான் வச்சிருந்ததா? மற்ற சித்திரங்கள் மாதிரியே அதுவும் பொய் தான். உண்மையோ பொய்யோ அதை சரியானவங்க கிட்ட சேர்த்தா நிறைய தங்கம் கிடைக்கும். இந்த விஷயம் எங்க நடக்க போகுது? நானே உன்னை அங்க கூட்டிட்டு போறேன். உன்னால அங்க வர முடியாது. நீ வாஸ்பா இருக்கப்போ இந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். எனக்கும் அந்த இடத்துல ஒரு கணக்கு இருக்கு. நானும் ஒரு தடவை என் கூட்டத்தை பார்க்கணும். நீ இப்ப கொன்னாலும் சரி அந்த இடத்த நான் சொல்ல முடியாது. கேக்குறான்ல, கொன்னுடு. அது கெரட் கிராசிங்ல தான் இருக்கு. அவ உண்மையா தான் சொல்றா. ஆனா முக்கியமான சில விஷயங்கள் அவளுக்கு தெரியாது. உங்களுக்கு அந்த விளக்கு வேணும்ன்ற பட்சத்துல ஏன் உதவி வேண்டாம் சொல்றது முட்டாள்தனம். நீ சொல்ற விளக்கு பத்திலாம் எனக்கு எந்த கவலையும் இல்ல. இந்த நாய் கூட சேர்ந்து வேலை பார்க்கறதுக்கு பதிலா என்னோட இடத்து கைய வெட்டிட்டு நான் இங்க இருந்து நிம்மதியா போயிடுவேன். நீ சபிக்கப்பட்டிருக்க. நீ சீக்கிரமாவே சாக போற. அதனால நாவும் கூட வராம இருந்ததா எனக்கு நல்லது. இவ ஒண்ணு அந்த நிழல் கும்பல சேர்ந்தவ இல்ல. ஆனா கையில எந்த ஆயுதமும் இல்லாத எதிரிய நீ கொல்ல பாக்குற இல்ல? தேவதை என்ன உங்க 2 பேரையும் ஒரு காரணமா தான் சந்திக்க சொன்னாங்க. அதனால நம்மளோட இந்த சந்திப்பு ஒரு யதார்த்தமானதுன்னு சொல்லிட முடியாது. இது போருமா? நீங்க சண்டை போடுறதுக்கு வேற ஏதாவது ஒரு இடத்த பாருங்க. இங்க சண்டை தேவையில்லை, இப்போதைக்கு வேண்டாம். நான் உன்ன மாதிரி உன் தேவதையோட அடிமை கிடையாது. நீ சொல்றதெல்லாம் செய்யறதுக்கு நான் உங்களோட வந்தா என் விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி தான் இருப்பேன். அப்படி நான் வரேன். நானும் உன்ன மாதிரி தான் யாரு சொன்னதையும் கேட்க மாட்டேன். ஆனா ப்ளீடிங் ஸ்டோன் வரைக்கும் தான் நான் உங்க கூட வருவேன். அதுக்கப்புறம் நான் வர மாட்டேன். நான் அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் கெல்ட சொன்ன மாதிரி என்ன சாபத்துல இருந்து விடுவிப்பான். அது வரைக்கும் நீங்க சொல்றதை தான் நான் கேட்பேன்னு எதிர்பார்க்காதீங்க. ஒருவேளை என்ன அடக்கணும்னு நினைச்சா உங்க கதை மொத்தமா போயிடும். சரி, ப்ளீடிங் ஸ்டோனுக்கு போலாம் வா. வரும்போது நல்ல துணியா போட்டுக்க. சகிக்கல. ப்ளீடிங் ஸ்டோனுக்கு போ. அதுக்கப்புறம் உன் கதையை கவனிச்சுக்கிறேன். அங்க என்னமோ இருக்கு. என்னால உணர முடியுது. ஆனா இதயம் துடிக்கிற மாதிரி அங்க ஒண்ணுமே இல்லை. எல்லாத்துக்கும் இதயம் இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. ஆயுதத்தை கொடு. அதை கொடுங்க. உன் உதவிக்கு நன்றி. பெரிய வீரன்னு சொன்ன. இப்ப இவளால தான் நீ பொழைச்சிருக்க.
அந்த சூனியக்காரங்க இந்த ப்ளீடிங் ஸ்டோன் கிட்ட வந்து தான் சந்திப்பாங்க. இங்க வந்து இந்த கடவுளை தான் வழிபடுவாங்க. சரி, உன்னை எதுக்காக மைக்கெட் இங்க போக சொன்னா? முழு நிலவு வரைக்கும் காத்திருக்க சொன்னான். அப்புறம் இங்க இருந்து ரத்தத்தை எடுக்க சொன்னான். என்னுடைய வீரர்களுக்கு இதை பத்தியெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் அவங்களுக்கு முக்கியம் இல்லை. நிழல் கும்பலுக்கு தான் இந்த ரத்தம் தேவை. அதனால வாங்க போயிடலாம். தங்கத்தை தான் அவங்களுக்கு வெகுமதியா கொடுப்பாங்க. எவ்வளவு? 1000 நாணயங்கள் கொடுப்பாங்க. அது நம்ம கிட்ட இல்லையே. நேமேட், மைக்கேட் உங்ககிட்ட சிறையில் என்னென்ன சொன்னானோ அது எல்லாத்தையும் இப்போ என்கிட்ட தெளிவாக சொல்லு. நான் ப்ளீடிங் ஸ்டோனை பத்தி கேட்கிறப்போ அவன் என்னை பார்த்து சந்தேகப்பட்டான். அப்புறம் அவன் எதுவுமே சொல்லல. அதான் அவனை கொண்டுட்டேன். கொல்றதுக்கு முன்னாடி நான் அவனை விசாரிச்சிருக்கலாம். இந்த ப்ளீடிங் ஸ்டோன்ல இருந்து யாராவது ரத்தத்தை எடுக்க வராங்களா நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ரத்தத்தால ஏற்பட போற மாற்றங்களுக்கு முன்னாடி நாம செய்ய வேண்டிய கடமைகளை முடிச்சே ஆகணும். அது வரைக்கும் கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம். கேரட்ஸ் கிராசிங்க்கு போற வரைக்கும் நமக்கு தெம்பு வேணும்ல. அந்த பொண்ணு எங்க போனா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவ காட்டுக்குள்ள போனா. நம்மள மாட்டி விட்டவ தப்பிச்சு போயிட்டான். இங்க இருந்து எப்படி வெளியே போறது? இவங்க கதையை முடிச்சுட்டு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கலாம். கதையை முடிக்கிறியா? இவங்க வீரர்கள். நாமளும் தானே. நிறைய பேர் வராங்க. இவங்க எல்லாரையும் கொல்ல முடியாது. யாரையும் விட்டு வைக்காத, எல்லாரையும் கொல்லு.
இப்பதான் நிறைவா இருக்கு. சண்டை போடும்போது தான் உயிரே வருதுல்ல. இவங்க எல்லாரும் எங்க இருந்து வந்தாங்க? நம்மள கண்காணிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. நீ கிளம்புனதா அவங்க வந்துட்டாங்க. ஏன்? ஏன்னா நீ அவங்கள ஒருத்தி, அதனாலதான். நீ எங்க போன? எனக்கு தூக்கம் வரல. உங்களை காப்பாத்தினதே நான் தான். அது போதாதா? நான் அவங்கள ஒருத்தின்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ என்கிட்ட உண்மையை சொன்னா மட்டும் போதும். உண்மையா? நீதானே எனக்கு உதவுறேன்னு சொன்ன. சாபத்துல இருந்து என்ன காப்பாத்துறேன்னு சொன்னியே, இப்ப என்னாச்சு கெல்டஸ்? என்ன பார்த்தா என்ன உனக்கு விளையாட்ட தெரியுதா? இல்ல உன் தேவதையால தான் எனக்கு உதவி செய்ய முடியுமா? சொல்லுடா. முடியும். ஒருவேளை முடியலனா அப்புறம் என்ன? உன்னை காப்பாத்துவாங்க. இது நான் கிடையாது. என்ன இப்படி பண்ணதுக்காக நான் அவங்கள சும்மா விட மாட்டேன். உன்னால முடியும்னு எனக்கு தெரியும். நீ இன்னும் கொஞ்சம் பொறுத்து. நிறுத்து. வா, நம்ம கிளம்பலாம். நாளைக்கு ராத்திரி வரைக்கும் நிக்காம கேரட்ஸ் கிராசிங்க்கு போகலாம். மனிதர்கள் பலகீனமானவங்க. எனக்கு அந்த கிராஸ்னால ஏற்பட்ட காயங்கள்லாம் பழசு.
நாங்க பலகீனமா இருந்தாலும் புத்திசாலியானவங்க. அதுவும் பலகீனம்தான். இந்த எல்ஃப் மேல நீ இறக்கம் காட்டுறல. அவ இந்த கஷ்டத்திலையும் விட்டு கொடுக்காம உறுதியா இருக்கா. உன் மனசும் உறுதியா இருக்கு. அதுதான் இது வரைக்கும் தாக்கு பிடிச்சிருக்கா. இந்த நிழல் கும்பல்ல சேர்ந்தாலே மனசெல்லாம் வன்மையாயிடும். பிளட் மூனை கொன்னதுனால தான் இவ சபிக்கப்பட்டிருக்கா. யார் அந்த ஷாமன்லாடா? அவ அந்த நிழல் கும்பல்ல சேர்ந்த ஒருத்தின்னு நான் நினைச்சேன். முல்கட்டோட மனசுல விஷத்தை விதைச்சதே அவன் தான். அவன் அவளை கொன்னதுக்காக கடமைப்பட்டிருக்கேன். இப்போ அதனாலதான் அவ சபிக்கப்பட்டிருக்கா. மற்றபடி வேற எதுவும் இல்லை. அவ தான் டேரண்டாவோட பொண்ணு. இது எனக்கு தெரியாதே. பழிவாங்கிற உணர்வுல மூழ்கி போயிருக்கா. பல வருஷம் அவங்கெல்லாம் ஒன்னாதான் இருந்தாங்க. எல்லாரும் பசியில இருந்தாங்க. நாங்க உயிர் பிழைக்கிறதுக்காக காட்டுக்குள்ள போயிட்டோம். உணவு கிடைச்சா போதும் நாங்க சுத்தி திரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அந்த எலும்புங்கெல்லாம் மரத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. எங்க மூத்தவங்களை எள்ளுங்க அம்புங்களால தாக்கும் போதும் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. உணவு இல்லாத காரணத்தால எங்க கூட்டத்தில் இருக்கிற எண்ணிக்கை குறைஞ்சுக்கிட்டே இருந்தது. அப்பதான் நாங்க ஒரு முடிவு எடுத்தோம். வேற வழி இல்லாம கேரண்டான எதிர்த்து போராடணும். அவங்களுடைய பெண்கள் ஆண்களோட ரொம்ப தைரியமா இருந்தாங்க. அவங்களுடைய குழந்தைங்களை மட்டும் நாங்க விட்டுட்டோம். இவ பழிவாங்க தான் துடிச்சுக்கிட்டு இருக்கா. இவளுக்குன்னு சொல்லிக்க யாருமே இல்லை. அதான் பார்த்த எல்லாரையும் கொண்டுகிட்டு இருக்கா. உனக்கும் அவளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? இதனால உனக்கு என்ன லாபம் இருக்குன்னு செஞ்சிட்டு இருக்க நீ? என்னோட லாபத்துக்காக நான் ஒன்னும் இதை செய்யல. எங்களை பொறுத்த வரைக்கும் தேவதைகள் தான் எங்களுக்கு எல்லாமே. அவங்க சொல்றத செய்வோம். இங்க யாரும் இல்ல. நம்ம சீக்கிரம் வந்துட்டோம். ஒருவேளை நிழல் கூட்டத்தை சேர்ந்தவங்க அவங்கள ஒரு ஆளை அனுப்பலாம்ல. நாம இங்க சீக்கிரமா வந்தது ஒன்றும் தப்பு கிடையாது. கவனமா இரு. முதல்ல இதை கவனிக்கணும். தியால்கர் கிட்ட தான் எலும்பு இருக்கு. அதை அழிக்கிறதுக்கு நானே நேரா அதை கோயிலுக்கு கொண்டு போறேன். இந்த வேலையை அவனால சரியா செய்ய முடியும்னு நம்புறியா? இதை தவிர வேற வழி இல்லையே. தேவதை அவளோட நோயையும் சாபத்தையும் தீர்த்துருவாங்கன்னு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். அவ மற்றவங்களை கொல்ற கொலகாரி தானே. அதுவும் அவ கூடிய சீக்கிரம் கோத் அசூலுடைய சேவகையா மாறிடுவா. இதுல நமக்கு என்ன லாபம் இருக்கு சொல்லு? அதனால நீ அவளை கொன்னுடு. அதையும் தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நீ என்னோட விசுவாசமான சேவகன் கெல்டஸ். சரியாதான் வந்திருக்க. அந்த துரோகி மோல்கட்டிங்க வந்திருக்கான் பாரு. நல்லது, அவங்க வந்துட்டாங்க. நேமேட், தயாரா? உன் ஆளுங்களோட நீ சண்டை போடுறத பாக்கிறதுக்கு நான் தயாரா தான் இருக்கேன். நீங்களும் கவனமா இருங்க. மூல்கெட்டுக்கு அந்த புதையல் மேலதான் கண்ணு. ஒருவேளை ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா நாம கிளம்பிடலாம். சின்ன குறிக்காக நீ காத்துக்கிட்டு பார்க்கலாம். மோல்கட் கிட்ட ஜாகிரதையா இரு. அவன் என்னதான் கோழையா இருந்தாலும் ஒரு பெரிய புத்திசாலி. நீ அவங்கள பார்த்து பயந்தன்னா உன்னை தோக்கடிச்சிடுவாங்க.
எனக்கும் இருக்கிற கதை ஒரு பழைய கதை, அது ரொம்ப அழகான கதை. அந்த கமாண்டர் இருக்கானே, அவனுக்கு பாடவே தெரியாது. போருக்கே தலைவனான இந்த மோல்கிட்ட பாக்கிறதுக்காக ஒரு சின்ன குழந்தைய அனுப்பி வச்சிருக்காங்க. சரி, பிளாக் குலிமோன் எங்க? எங்களோட பேச உன்ன மாதிரி ஒரு கோழையை அனுப்பி வச்சிருக்கான். அவனை பத்தி பேசாத. இனி எங்களை பொறுத்தவரை அவன் ஒரு உதவாக்கர். சண்டைக்கு ஏதோ புதுசான மாதிரி இருக்க. இந்த மாதிரி வேலைக்கு உங்க நிழல் கும்பல் எப்படி உங்களை அனுப்பி வச்சாங்க? அதுக்கு பணமும் முழுசா இருக்கு. இந்த பையோட கணம் ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரு எல்ஃப் அனுப்பி எங்களை ஏமாத்தலான்னு பாக்குறியா? எங்க நிழல் கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் பணம் எங்களுக்கு பெருசே கிடையாது. நாங்க எவ்வளவு வேணாலும் கொடுப்போம். சொன்ன மாதிரி 1000 நாணயங்கள் தரும். உங்க கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிட்டு அந்த விலைக்கு நான் வச்சுக்கலாமா? எங்க நிழல் கூட்டத்தையே நீ எதிர்க்க பாக்குறியா? எனக்கு என் உயிரை பத்தி கவலை கிடையாது. ஆனா இப்ப உன் உயிர் என்னோட கையில. அந்த விளக்கை என் கையில கொடு. அதை எடுங்க. எடுத்து விட்ட கொடுங்க. கொடுங்கடா. எனக்குன்னு வாய்ப்பு கிடைக்காமல போயிடும். கிடைச்சதுன்னா உன்னை நார் நாரா கிழிச்சு தொங்க விடுறேன். அவளை பிடிங்க. எனக்கு ஒரு விஷயம் சொல்லு டார்க் ரைடா. இந்த பொண்ணு இருக்கால, இவ உன் கூட வந்தவளா? அவ ஒரு ஏமாத்துக்காரி. அந்த விளக்க எங்க கொடு. இல்ல, அப்படிலாம் அதை கொடுத்துட முடியாது. நாங்க கேட்ட பணத்தை அவ கொடுத்துட்டா. அப்படி இருக்கும்போது என்னை எதிர்க்க பாக்குறியா நீ? அந்த விளக்க கொடு. கேட்கோ கேட்கோ. அதிகாரம் உன் கையில இருக்குன்றதுக்காக துரோகம் பண்ண கூட நீ தயங்கல. அதனால இப்போ உனக்கு அந்த அதிகாரத்தை தர்றேன். உன்ன மாதிரி இருக்கிற எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து எங்க நிழல் கும்பலோட வந்து நீ சேரு. அப்புறம் மரணங்கிறதே உங்களுக்கு இருக்காது. காத்தாசுலோட சக்தி உங்களை பாதுகாக்கும். சண்டை போட எல்லாரும் தயாராயிருங்க. எனக்கு ஒன்னும் ஆகல. கிடைச்சிடுச்சு. நான் இப்ப அமரன் ஆயிட்டேன். கோதாசுல் தான் இனிமே நமக்கு எல்லாம். நீங்க எல்லாரும் காட்டு பகுதிக்கு போங்க. வசமா வந்து மாட்டிக்கிட்டிய குழந்தை. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு விருந்த. இவ்வளவு தூக்குங்க. காட்டு பகுதிக்குள்ள நம்ம போலாம். சீக்கிரமா இழுத்துட்டு வாங்க.
அந்த கும்பல் இருக்கிற இடத்துக்கு நான் போறேன். அந்த விளக்கு அணைஞ்சே ஆகணும். என் கூட்டத்தோட தீக்க வேண்டிய கணக்கு எனக்கு ஒன்று இருக்கு. உனக்கு உதவதானே அந்த பொண்ணு அங்க போனா. அப்பனா நீ அந்த பொண்ணுக்கு கடன் பட்டிருக்கல? நான் கடன் பட்டிருக்கிறது என் தேவதைக்கு மட்டும்தான். உன் எதிரிகளை மாதிரிதான் உன் தோழியை நீ நினைக்கிறல்ல. ஆனா உன் எதிரிகளை நீ விடாத. எனக்கு வழிகாட்டுங்க. மோல்கட் உன்னை நல்லா அனுபவிச்சதுக்கு அப்புறம் உன்னை என்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்லியிருக்கான். நீ எதிர்பார்த்து வந்தது இப்ப என்கிட்ட இல்ல. நீ வெளிச்சத்தோட தூதுவன் தானே. நீ எங்க நிழலுக்குள்ள வந்தே தீருவ. உன்னோட ஆன்மா வெறுமையில இருக்கு. ஆமன் கானோட சாம்பலை நீ தானே திருடின. அதை நான் இப்ப திரும்ப எடுத்துக்கிறேன். உன்னால என்ன ஒன்னும் பண்ண முடியாது. நீ காத்தோசல் முன்னாடி மண்டையிட்டே தீரணும்.
இருக்கு. உன் மனசுலயும் சந்தேகம் அதிகமா இருக்கு. ஆனா நீ மரணச்சதுக்கு அப்புறமா என் குருவனை பின்பற்ற ஆரம்பிப்ப. வாய்ப்பே இல்லை. காத்தா சொல்லுக்கு நான் மண்டியிட மாட்டேன். தேவதையே, என்னை காப்பாத்துங்க. நான் உன் மேல மலை போல நம்பிக்கை வச்சிருந்தேன். அதை நீ கெடுத்துட்ட கெல்டஸ். நீ இனி சபிக்கப்பட்டவனா ஆயிட்ட. அதனால இனி தேவதைகள் உதவிகள் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. மீன்களோட நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். எங்க கூட விளையாடு. ஆமா, எங்களோட வந்து விளையாடு. வா, நம்ம விளையாடலாம். நீ தானே மாவீரன் கோலிமோன், எல்லாத்தையும் ஆட்சி பண்றவன். இந்த மாதிரி விளையாட்டுக்கெல்லாம் இப்ப என்கிட்ட நேரம் இல்ல. இன்னமும் எதிர்த்துட்டு இருக்கல்ல, எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா அப்பதான் விளையாட்டு சுவாரஸ்யமா இருக்கும். தொடாத. ஆஹா, நான் தான் மால்காட். இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் நான் தான் தலைவன்.
எல்ஸோட இனத்தை அழிக்கிறவன். உன்னை ரசிச்சு ருசிக்க போறேன்டி. மோல்கட் எல்லாம் பசியில இருக்காங்க. பல நாட்களா வேட்டை எதுவும் ஆடல. பசியெல்லாம் அப்புறம் கவனிச்சுக்கலாம். நம்ம வீரர்கள் கோவத்துல இருக்காங்க. அவங்க நாம ஏன் இங்க இருக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நிழல் கும்பலோட அவங்க சேர மாட்டாங்களாமா. இங்க எல்லாம் நான் சொல்றதுதான் கேட்கணும். விருப்பம் இல்லைனாலும் கேட்டுதாகணும். என்ன புரிஞ்சுதா? இப்ப போய் அவங்க கிட்ட புரியுற மாதிரி சொல்லு. இப்ப நம்ம வேலையில இல்லாம செல்லும். வாங்க போகலாம். கஷ்டம்னா என்னங்கிற விஷயத்த நான் அனுபவிச்சுக்கிட்டு நான் உனக்கு சொல்லி தரேன்டி. நாம போர்க்களத்துல பெருமையோட மோதுறவங்க மோல்கட். இந்த மாதிரி அப்பாவிய கொன்னு களங்கப்படுத்தாத. இல்ல கொலியமான இதுக்கு வாய்ப்பே இல்ல. இந்த துரோகி மல்கட் நம்ம கூட்டத்தை எப்படி நடத்துறான் கேத்கு? இந்த அற்ப தங்கத்துக்காகவா நீங்க வேட்டையாடுறீங்க? இதுக்காகவா நீங்க போர்க்களத்துல ஜெயிச்சீங்க? அப்படி இல்லைன்னா கடைசி வரைக்கும் ஒரு மனுஷன் சொல்றதை கேட்டு நீங்களா வாழ்ந்துகிட்டு இருக்க போறீங்களா? இவன் கதைய முடிங்க. உங்க எல்லாரும் முன்னாடி இவனுக்கு நான் சவால் விடுறேன். இல்ல இல்ல, எனக்கு சவால் விட உனக்கு தகுதி இல்ல. அதான் நம்ம கூட்டம் ஏற்கனவே என்ன தேர்ந்தெடுத்துட்டாங்கல்ல. திரும்ப என்கிட்ட மோதினா எங்க தோற்றுவோன்னு நீ பயப்படுறியா? கூலிமோன் பிளாக்கிங்கிறனா இந்த கூட்டத்துக்கு திரும்ப தலைவன் ஆயிட்டேன். நீங்க எல்லாம் சபிக்கப்பட்டிருக்கீங்க. உங்க முட்டாள்தனத்தினால வந்த சாபம் இது. இப்ப நீங்க எல்லாம் அந்த நிழல் கும்பலுக்கு சேர்ந்தவங்க. என்னுடைய பழிய நான் இப்ப தீர்த்துக்கிட்டேன். காளிமான் நம்மள ஒருத்தவன் கிடையாது. நிழல் வீரர்கள் எல்லாருமே அமரத்தன்மையை அடைஞ்சவங்க. மோல்கட்டாகிய நான் மரணத்தையே மிஞ்சிருக்க உங்க தலைவன் நான் தான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க?
நான் சொன்ன மாதிரியே உனக்கு இப்ப நடந்துச்சு பாத்தியா கெல்டஸ்? நீ இப்ப தனி மரமாயிட்ட, தனிமையில வாடிக்கிட்டு இருக்க. நான் உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன் கெல்டஸ். உன்னை சோதிச்சேன். உன் வாள் தான் உனக்கு முக்கியம். உன்னுடைய விசுவாசமும் பிரமாதமா தான் இருக்கு. ஆனா உன் மனசு வெறுமையா இருக்கே. அந்த காத் அசூலை நீ எப்படியாவது எதிர்த்து தான் ஆகணும். என்னால முடியாது. நான் உன்னுடைய பழமையான தோழி கெல்டஸ். உனக்குன்னு இருக்கிற ஒரே தோழி. அவங்க உன்னை ஒதுக்கிட்டாங்க. ஆனா என்னால அப்படி பண்ண முடியாது. நிழல் கும்பல்காரங்களால இறந்தவங்கள தான் கட்டுப்படுத்த முடியும். ஆனா உயிரோட இருக்கிறவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. உனக்கு சாப விமோச்சனத்தை நானே தரேன். உனக்கு இன்னும் வலிக்குதா? பரவாயில்ல, நல்லதுதான். அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சது. இது எங்களுடைய பழமையான முறை. ரத்தத்தை நிறுத்தி காயத்தை சீக்கிரம் ஆரம்பிக்கும். நீ என்ன தொட்டுட்ட. திரும்ப அந்த மாதிரி பண்ணாத. என்னால் அதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனா நீ சொன்னதை நான் மதிக்கிறேன். கெல்டஸ் எங்க? நிழல் கும்பலை தேடி போயிருக்கான். நீ இந்த சாபத்தை எதிர்க்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என் சகோதரர்கள் உடனே மண்டையிட்டாங்க. ஏன்னா அவங்க பலவீனமா இருக்கிற முட்டாள் ஊருக்குங்க. எல்லாரையுமா நீ இப்படி நினைக்கிற? எல்லாரையெல்லாம் இல்ல. சரி, இனி நீ என்ன பண்ண போற? செஞ்சதை தான் செய்ய போறேன். என்ன இப்படி பண்ணவங்கள நான் சும்மா விட போறதில்ல. கெல்டஸையா? இல்ல, அவனை எதிர்த்து எந்த பிரயோஜனமும் இல்லை. நிழல் கும்பலையா? அவங்க பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. அதுக்காக நான் சும்மா விட மாட்டேன். உனக்கு தெம்பு வேணும், அதுக்கு ஓய்வு எடுக்கணும். நான் தெம்பாதான் இருக்கேன்.
நான் தனியாவே போறேன். அப்ப தோத்துதான் போவேன். கில்டஸ் சரியா தான் சொன்னா, உனக்கு நான் உதவுறதுதான் விதி. என்னை காப்பாத்தினதுக்கு நன்றி. நம்ம போய்கிட்டே இருக்கணும். கீழகுனி, இது எனக்கு சொந்தமான பகுதி. இது என்ன மாயாஜாலம்? இது மாயாஜாலம் இல்ல, இது ஏந்திரமோ அதுல இருக்கிற கலவையும் தான். ஒரு விதமான வெடிமருந்து இது. தைரியம் தான், இங்க வாடா, உன் தலையை பிச்சேறிறேன். ஓ தலைய நான் எடுக்கிறேன்டா. தைரியம் இருந்தா இப்ப முன்னாடி வாங்க. இங்க வா. அவன் திரும்ப தயாராயிட்டு இருக்கான். இவ எங்கள்ல ஒருத்தி. ஆனா நீயே எங்கள்ல ஒருத்தன் இல்ல. மரணத்தின் கடவுளுக்கு முன்னாடி நீ மண்டியிட்டு அவரை வழிபடு. உன் உயிரை நான் எடுத்து. அதுக்கு முன்னாடி உன் உயிரை நான் எடுத்துடுறேன். இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வந்துதான் நல்லா இருந்திருக்கும். இவங்கிட்ட இருந்து உன் உயிரை காப்பாத்திருக்கேன், போதாதா? இவனை எத்தனை தடவை கொல்றது? இப்போது செத்தானே. கில்டஸ், இன்னும் அந்த சாபத்தை நீ எதிர்க்கிற. நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். உனக்குள்ள நிறைய பலம் இருக்கு, உன் மனசுல நல்லதும் இருக்கு. அது திரும்ப வந்துருச்சு. நாம அதை கொல்லணும். தெரியும். நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன். தேவதைகள் உன் சாபத்தை தீர்க்கவே மாட்டாங்க. எனக்கு நீ உதவி செஞ்சதால உன் உயிரே போயிருக்கும். என்னை மன்னிச்சிரு. உன்னை காப்பாற்ற முடியுமா முடியாதான்னு எனக்கு தெரியாது. பரவாயில்ல, நான் முடிஞ்ச அளவுக்கு போராடுறேன். சரி, அடுத்து என்ன? ஆமோன் கானோட சாம்பல் இன்னும் அவங்க கிட்ட தான் இருக்கு. காத் அசூலோட ரத்தமும் இருக்கு. நான் ப்ளீடிங் ஸ்டோன்ல சேகரிச்ச ரத்தத்தை அவன் கொண்டு போயிட்டான். அது ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்தா பாதாளத்துக்கான கதவு திறக்கும். அது வழியா மரணத்தின் கடவுளான காத் அசூலோட உருவம் வெளியே வரும். அவன் மட்டும் வந்துட்டான்னா அவங்க ஆட்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த உலகத்துல இருக்கிறவங்க உயிரெல்லாம் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்கள தடுக்க முடியாது. இது ரொம்ப மோசமா இருக்கு. தீய சக்திகளோட இடத்துல இருந்து, அதாவது பாதாளத்துல இருந்து காத் அசூல் வெளியே வரப்போறான். நீ சொல்ற அந்த தீய சக்திகளோட இடம் எங்க இருக்கு?
அது நம்ம நெமிட்கே தெரியும். இவளே அங்க நம்மள கூட்டிட்டு போவா. ஒருவேளை யாராவது என் கூடவும் எல்ஃப் கூடவும் மனுஷன் கூடவும் சேர்ந்து வேலை செய்ய சொல்லியிருந்தா இதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் கூட யோசிக்காம கொன்னு இருப்பேன். அப்படியா? ஆனா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு என்னாச்சு? வித்தியாசமா இருக்க. நான் என் கூட்டத்தை விட்டுட்டேன். இப்ப நான் தார்சாங்கிற கடவுளோட சேவகன். நீ பயப்படாத, நான் குணமாயிட்டேன். நான் உன்னையும் காப்பாத்துறேன். நம்ம போலாம் வா. நாம ஏன் காத்துட்டு இருக்கோம்? அங்க நிறைய அப்பாவி மக்கள்லாம் இருக்காங்க. அவனுக்காக இவங்கள பலி கொடுக்க போறாங்க. அந்த மாதிரி பண்ணாதான் காத் அசூல் திரும்ப வருவான். சகோதர சகோதரிகளே, உங்க கடவுளோட மறுபிறவியை பார்க்கறதுக்கு எல்லாரும் தயாராங்க. நமக்கான நேரம் இப்ப வந்துருச்சு. சடங்கை இப்ப எல்லாரும் ஆரம்பிங்க. உனக்கு ஒன்னும் ஆகல லிமிட்டி? நாங்க ஈர்க்கப்படுற மாதிரி இருக்கேன். ஆனா நான் தாக்கு பிடிச்சுக்குவேன். குலிமோன் அங்க போனா கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா உன்னை ஏத்துப்பாங்க. அதனால நீ அங்க போலாம். அங்க போய் என்ன பண்ண? அந்த சடங்கை கெடுத்து விடு. விளக்கையோ இல்ல ரத்தத்தையோ கொண்டு வந்துரு. நாங்க உங்க கவனத்தை திசை திருப்புறோம். அது உனக்கு உதவியா இருக்கும். சரி, ஒரு வேளை இவ அங்க போயிடுறா. அங்க போய் அந்த விளக்கு எடுத்ததுக்கு அப்புறம் என்ன? அங்கேருந்து அவ உயிரோட வர முடியாது. இல்ல, ஆனா என்னால அந்த விளக்க உடைக்க முடியும். சாம்பலை நான் தூக்கி போட்டுடுறேன். இவளை அப்படியே நசிக்கிடுவாங்க. வேற திட்டம் யோசிக்கலாம். இதுவே நல்ல திட்டம் தான். இதுக்கு தானே இவ்வளவு தூரம் வந்தோம். நான் அங்க போறேன். ஆனா நீ எனக்கு ஒண்ணு சொல்லு. இங்க இருக்க சாபத்தால நான் பாதிக்கப்பட்டா இங்க எல்லாரையும் அழிச்சிருவேன்னு சொல்லு. எதுவும் இல்லாத அளவுக்கு எரிச்சிடணும். சரி, செய்யறேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. போர்ல இறக்குறது தான் இருக்கிறதுலயே பெரிய பெருமை. நீ இதை செய்ய போறதுனால நான் உன்னை ரொம்ப மதிக்கிறேன். யாருக்கு தெரியும், ஒரு எல்ஃபால கூட இங்க அமைதியை நிலைநாட்ட முடியும். உன்னோட இனத்து மேல இருந்த என்னோட வெறுப்பு இப்ப போயிடுச்சு கோலிமான். நிறைய பேரை நீ கொன்னு இருக்க. இல்லையே, உன்னை கொல்லல சந்தோஷமா இருக்கு. சரி போ. அவங்களை இதுக்குள்ள போடுங்க.
அங்க போக முடியாதுன்னு தோணுது. நின்னுட்டா, அவளால தாக்கு பிடிக்க முடியல. நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். அவளால முடிஞ்சதை அவ பண்ணட்டும். வா போலாம். அவங்க 2 பேரையும் கொல்லுங்க. அவங்க நம்மளை கவனிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். சாக தயாரா இருக்கியா? இதுக்கு முன்னாடி நான் இதை முயற்சி பண்ணிருக்கேன், அப்பவே முடியல. உன் மனசு ரொம்ப இருண்டு போய் கிடக்கு. உன்னோட ஆன்மா இறந்து போயிடுச்சு. இப்ப உன்னோட வாளை எடுத்து உன்னோட கழுத்துல வை. உன்னோட வாளாலைய உன் கழுத்தை அறுத்துக்க. நான் சொல்றத நீ செய். முடியாது. நேரம் வந்துடுச்சு. இனி நம்மளை எதுவும் தடுக்க முடியாது. குலிமோன், அவளுக்கு உதவி செய். உன்னோட சாவு இருக்கிறதுலே மோசமா இருக்க போது. யோ சூன்யக்காரி, ஆமான் கானோட சாம்பலை வச்சு இந்த காத்தாஸ்லோட ரத்தத்தை சேர்த்து மரணத்தின் கடவுள் மறுபிறவி எடுக்க போறாரு. இந்த வாட்டி உன்னால கண்டிப்பா தப்பிச்சு போகவே முடியாது. குலிமோன், கடைசியா ஒரு வாட்டி நம்ம சந்திக்கிறோம் பாத்தியா? உன்னுடைய தோழி இப்போ சாக போறா. உன்னால நம்ம இனத்துக்கே பெரிய அவமானம்டா.
அமரத்தன்வாய் அடைந்தவன்டா. தோத்து போயிட்டேன். உன் கடமையை நீ செஞ்சிட்டம்மா. இப்ப கில்டஸ் தான் அவனுடைய கடமையை செய்யணும். இவ செத்துக்கிட்டு இருக்கா. அந்த நிழல் கும்பலை நாம அழிச்சிட்டோம். நீயும் தப்பிச்சிட்ட. எனக்கு உதவு கில்டஸ். நெமெட், நான் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். நீ என் கூட இருக்கணும். என்ன என்ன நடந்துச்சு? நீ செத்து போயிட்ட. என்ன என்ன நீ பழைக்க வச்சிட்டியா? கொடுத்த வாக்க காப்பாத்திட்டேன். அப்புறம் உன்கிட்ட ஏதோ சக்தி இருக்கு. எங்க ஆர்குளத்துல காயத்தை குணமாக்குற மாதிரி உயிரை பொழைக்க வைக்கிற சக்தி உன்கிட்ட இருக்கு. நான் இதை வீணாக்க மாட்டேன். சரி விடு, உனக்கு தான் சீக்கிரம் ஆறிடுமே. இது 550 அப்புறம் 600 இவ்ளோ இருக்கா? அப்ப நமக்கு பெரிய பேக் வேணும். நெமெட்,
நம்ம கிளம்பலாமா? சூரியன் உதிக்க போகுது. இது டிராகனோட இடம். இவங்க தலைகளுக்கு எவ்வளவு கிடைக்கும் தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. வா போலாம். சரி, அப்புறம் வந்து நான் பாத்துக்கிறேன். இந்த பணத்தை நம்ம 3 பாகமா பிரிச்சுக்கலாம். இதுக்கு பேசாம நம்ம சண்டை போட்டுக்கலாமா? போட்டுருவோம். நீங்க தானே தோக்க போறீங்க. எனக்கு ஓகே. நீங்க சண்டை போட்டு சாவுங்க, நான் தங்கத்தை எடுத்துட்டு போறேன்.
பாதாளத்துல இருந்து அந்த மரணத்தின் கடவுளை வெளிக்கொண்டு வந்தா இந்த உலகத்துல இருக்க உயிரினங்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடும். சகோதர சகோதரிகளே, உங்க கடவுளோட மறுபிறவியை பார்க்கறதுக்கு எல்லாரும் தயாரா. ஆமோன் கானோட சாம்பல் இன்னும் அவங்க கிட்ட தான் இருக்கு. காத் அசூலோட ரத்தமும் இருக்கு. அது ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்தா அது வழியா மரணத்தின் கடவுளான காத் அசூலோட உருவம் வெளியே வரும். அவன் மட்டும் வந்துட்டான்னா அவங்க ஆட்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த உலகத்துல இருக்கிறவங்க உயிரெல்லாம் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்கள தடுக்க முடியாது. இது ரொம்ப மோசமா இருக்கு. நாம் அதை கொல்லணும். தீய சக்திகளோட இடத்துல இருந்து, அதாவது பாதாளத்துல இருந்து காத் அசூல் வெளியே வரப்போறான். கடவுள்களோட கட்டளைகள் ரொம்ப முக்கியமானது. கேட்டஸ், நீ வெளிச்சத்தோட தூதுவன் தானே. நீ எங்க நிழலுக்குள்ள வந்தே தீர்வ.